ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே அருமையான இந்த முட்டை மிட்டாய்ங்கிற ஹெல்த்தியான டெசர்ட்டை வீட்லேயே எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. இது ரொம்பவே ரிச் அண்ட் ஃப்ளேவராக இருக்கும். ஆல்மண்ட், மில்க், எக்கெல்லாம் ஆட் பண்ணி செய்யணும் காட்டி உங்கள் குட்டீஸ்க்கு அவ்வளோ நல்லது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்காக ஒரு 50 ஆல்மண்ட் ஊற வச்சு தோல் உரிச்சு எடுத்துக்கலாம். இந்த ஒயிட் பார்ட்டிகல்ஸ் மட்டும் இருந்தால் ஓகே, தனியாக எடுத்து வச்சுருவோம். ஒரு தவா எடுத்து பசும்பாலை 1 லிட்டர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கிண்டிகிட்டே வருவோம். இந்த மாதிரி ஆடை எடுத்துட்டு கிண்டி விட்டே இருங்க. அதாவது நம்ம பால்கோவா செய்வோம் இல்லையா, அதே மாதிரி அதில் சுகர் ஆட் பண்ணாமல் பால்கோவா மட்டும் செஞ்சால் எந்த பதத்துக்கு நம்ம எடுப்போமோ அதே அளவில் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தருன்னு கிடைச்சா ஓகே, ஆனால் சுகர் தயவு செய்து ஆட் பண்ணாதீங்க. வித்தவுட் சுகராக தான் அதை செய்யணும். இதை எடுத்து ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு டெசர்ட் நல்லா க்ரீமியாக சாஃப்டாக கிடைக்கும். இது இந்த மாதிரி இது ஒரு டவால மாற்றிக்குவோம். இதுக்கப்புறம் நம்ம ஊற வச்ச ஆல்மண்ட்ஸ் எடுத்து இதே மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நான் மில்க் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு தண்ணி வேணுன்னா கூட நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்சியில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக இதையும் அரைச்சி அந்த கண்ணன் கூட ஆட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் 200லேருந்து ஒரு 250 கிராம் சுகர் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது கூடயே ஒரு ஏலக்காய் சீட்ஸ் கொஞ்சம் ஒரு 4-5 ஏலக்காய் சீட்ஸ் இருந்தால் போதும். நல்லா ஃபைனாக இது பண்ணி எடுத்திங்கன்னா பவுடர் உங்களுக்கு கிடச்சிக்கும். உங்களுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்ல மிக்சர் ரெடி ஆகிடுச்சு. இது இப்போ ரெடி. ஒரு 5 முட்டை எடுத்து தனியாக ஒரு டவால போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இதை ப்ரீவியஸாக எடுத்து வச்ச மிக்சர் ஜெல் கூட கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு டவா எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்குள்ளே இதை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கெட்டி ஆகிற வரைக்கும் நம்ம கிண்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இதை எடுத்து ஒரு டவால சேஞ்ச் பண்ணிட்டு ஆல்மண்ட்ஸ் பொடியாக நறுக்கி மேலே தூவிக்கிட்டேன் சும்மா டெக்கரேஷனுக்காக. ப்ரீஹீட்டட் அவன், அதாவது 160 டிகிரிலே ப்ரீஹீட்டட் அவனுக்குள்ளார வச்சு ஒரு 35 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ள வச்சு நல்லா பேக் பண்ணிக்குவோம். இதாவது செட்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது 160, இது பேக்கிங் பாயிண்ட். இது உங்களுக்கு ஒரு 35 மினிட்ஸ்க்கு நான் வைக்கிறேன். நீங்கள் 40 மினிட்ஸ் கூட வைக்கலாம். அதாவது எனக்கு மேலே பார்த்தீங்கன்னா லேயர் ரொம்ப டார்க்காக வேண்டாங்கிறனால 35 மினிட்ஸ்லேயே எடுத்துட்டேன். உங்களுக்கு டார்க்காக வேணும்னா 40 மினிட்ஸ் வரைக்கும் விடுங்க. ஒரு குச்சி எடுத்து உள்ளே விட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒட்டாமல் வந்துச்சுன்னா உங்கள் கேக் அருமையாக வந்துருச்சுன்னு அர்த்தம். கத்தி விட்டு நல்லா கீறி விட்டுட்டு இது கூட மேலே கீ கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் கட் பண்ணுறப்போ நல்லா சாஃப்டாக டெக்ஸ்டர் உங்களுக்கு கிடைக்கும். இதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிச் அண்ட் ஃப்ளேவராக இருக்கும். ஆல்மண்ட், மில்க், எக் எல்லாம் ஆட் பண்ணி செய்யங்காட்டி உங்கள் குழந்தைகளுக்கு அவ்வளோ ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இது ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.